இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதங்களை திருப்பிக் கொள்வோம். பைபிள் இல்லாதவங்க, பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல தயவு செய்து உட்காருங்க. Let us turn to the word of God in this morning time. Those people who do not have Bible, please sit next to the person who has the Bible. Amen. Bible இல்லாதவங்க, பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல தயவு செய்து உட்காருங்க. Hallelujah. Hallelujah. Let us turn to 1 Timothy chapter 6:15 and 16. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாய் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Amen. Shall we pray? நம்ம ஜெபிக்கலாமா? Hallelujah. Hallelujah. Father, we thank you for your word. Father, your word is a witness itself for its word, Father. Father, we ask you, open the eyes of our understanding that we may be able to know your heart, know your ways and know your will, Father. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அதுவே சாட்சியாக இருக்கிறபடினால இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தை குறித்துதான சாட்சி நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளும் எங்களுடைய கண்களும் இருதயங்களும் அப்பா உணர்வடைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We are studying a series called God. தேவனை குறித்ததான ஒரு சீரிஸை, ஒரு தொடர் செய்திகளை நாம் இனி கேட்க போகிறோம். Last week we meditated, we studied who is God, how God is, where is he, how he functions. போன வாரத்துல தேவனை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி தேவனை குறித்த அருமையான காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட சற்று ஒரு படி முன்பாக போய் தேவனுடைய வார்த்தை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். The sermon title today is The Word of the Lord, or you can write it God's Word. The Word of the Lord or God's Word. எழுதிக் கொள்ளலாம். 1 Timothy chapter 6:16 says, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஒருவராய் சாபமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரும் மனுஷர் கண்டிராதவரும் இனிமேல் காணக்கூடாதவருமாக இருக்கிற அந்த தேவன், the immortal God who lives in unapproachable light, whom no one has seen or ever seen. Hallelujah. Hallelujah. God is eternal. God is immutable. God is far from our understanding. தேவன் நித்தியமானவர், தேவன் ஆராய்ந்து முடியாதவர். ஆனாலும் அவர் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மிகவும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். Hallelujah. The word of God says, இந்த குறிப்பிட்ட வசனம் சொல்கிறது, அவரை ஒரு மனிதனும் கண்டதில்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. No man has seen God, or hereafter no man is going to see him. More than we want to know God, God wants all of us to know him. நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்பதை விட அவர் என்ன பண்ணுகிறாரா, என் ஜனங்கள், என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிகவும் வாஞ்சையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவன், இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஆராய்ந்து முடியாதவர். மனிதனுக்கு எட்ட முடியாத அளவில் அவர் இருக்கிறார். The problem is God is so infinite, is so great, is so bombastic that human beings like us, we will not be able to reach him at any ways. But unless he reveals to us, nobody will know him.
அவர் தாமே தம்முடைய சித்தத்தின்படி தம்மை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் ஒருவரும் அவரை அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. But God, for his own glory's sake, for his own purpose sake, he has chosen to reveal himself to us. ஆனால் தேவனோ தம்முடைய மகிமைக்கென்றும் தம்முடைய தீர்மானத்துக்கென்றும் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்த சித்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. So God revealed himself to us through many ways. தேவன் தம்முடைய சிருஷ்டிகள் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். Last week we saw God revealed himself through the creation that we see. கடந்த வாரத்திலே பார்த்தோம் நாம் தேவன் தம்மை தம்முடைய சிருஷ்டிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியை ஒரு அடையாளமாக எடுத்து பேசுகிறார். அல்லேலூயா. Through the creation we can understand the invisible attributes of God. தேவனுடைய காணப்படாத சுபாவங்களை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த காரியங்களை வைத்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆண்டவர், ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. The Bible says in Psalm 14:1 and 53:1, the fool says there is no God. சங்கீதம் 14:1 53:1 சொல்லுகிறது, முட்டாள் இப்படியே சொல்லுகிற மூடன் சொல்றான் தேவன் இல்லை என்று மூடன் சொல்லுகிறான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அதே எண்ணத்தோட வந்திருக்கீங்க? How many of you come with that same thought that there is no God? ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குமா? If God, ஆண்டவர் நல்லவரா இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கெட்டதெல்லாம் அனுபவிக்கிறாரு? If God is there, why all these bad things are happening to me? Are you like this? Are you come with that attitude? இந்த காலை வேளை அது போல எண்ணத்தோடு நீங்க வந்திருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு தான். This message is for you. Amen. So God revealed himself through the creation. தேவன் சிருஷ்டியின் மூலமாக தம்முடைய காணப்படாத சுபாவங்களையும் மகத்துவங்களையும் வல்லமைகளையும் அவர் தீர்மானமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். Nobody can see the creation and say there is no maker. இந்த சிருஷ்டிப்பை எல்லாம் பார்த்துவிட்டு ஒருவனும் சொல்ல முடியாது இது தானாக வந்து விட்டது, இதை செய்தவர் ஒருவரும் இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. Because God has created and made everything. தேவன் நாம் காண்கிற நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, God made all things. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஆமென். அல்லேலூயா. We did not come from chimpanzee. God stooped down, he took a lump of mud and he squeezed it, shaped it and breathed into our nostrils the breath of life, and we have become living souls. மனிதர்களாகிய நாம் குரங்கிலிருந்து வரவில்லை. தேவன் குனிந்து களிமண்ணை எடுத்து அதை பிசைந்து அதை உருவாக்கி அதற்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால் நாம் ஜீவ ஆத்மாக்களாக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். We are the Bible, the scholar says the crown jewel of all God's creation is man. மனிதன் தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிக்கும் மணிமகுடமாக இருக்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மனிதன் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சோ தேவன் எப்படியாவது தன்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயற்கையின் மூலம் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் மூலம் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. Psalm 19:1 says, the heavens declares the glory of God. படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்களுடைய மகிமை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. And it declares the mighty work of his hands. படிங்க அடுத்து. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படவும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. Day by day, night after night, even though they don't utter any words, God's glory is reflecting through all his creation and creatures. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பேச்சு இல்லை என்றாலும் தேவனுடைய மகிமையானது அவர் உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்கள் மூலமாக அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Look at the season.
We are living in the same country. Look at the seasons. Summer comes, rainy season comes, winter comes, autumn comes. யோசித்து பாருங்க, ஒரே தேசத்தில் தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் வாழ்கிறோம். காலங்களை பாருங்க, மழை காலம் இருக்கிறது, வெயில் காலம் இருக்கிறது, குளிர் காலம் இருக்கிறது, வசந்த காலம் இருக்கிறது என்று சொல்லி காலங்கள் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் தேவன் இருக்கிறார். There is God. Amen. There is God. Hallelujah. But God, even though God is so good, he is willing to reveal to his children specifically. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடினாலே இன்னுமாய் கூட தன்னுடைய சிருஷ்டிகளோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அவர் இன்னுமாய் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். Next to the creation, God revealed himself definitely through the scriptures. இந்த இயற்கையின் மூலமாக எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல தன்னுடைய வேத வாக்கியங்கள் மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 - 4. ஆதியிலே வார்த்தை இருந்தது, படிங்க. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமென். So through the scripture, through the nature, God reveals his attributes, invisible attributes. இயற்கையின் மூலமாக, படைப்பின் மூலமாக தேவன் தன்னுடைய காணப்படாத சுபாவங்களை வெளிப்படுத்துகிறார். அதே போல இந்த வேத வசனங்கள் மூலம் தேவன் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். Through the scripture, God reveals, number 1 is fullness. முதலாவது தேவன் இந்த வேத வாக்கியங்கள் மூலம் தன்னுடைய முழுமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, எழுதிக் கொள்ளுங்க. Secondly, God reveals his redemptive plan of the mankind from his coming wrath. இரண்டாவது காரியம், இந்த வேத வாக்கியங்கள் மூலம் வரப்போற கோப ஆக்கினிக்கு இந்த ஜனங்களை தேவன் எப்படி மீட்கிறார் என்பதை குறித்து இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. Thirdly, this scripture talks and teaches how we have to live and please God. மூன்றாவது, இந்த வேத வாக்கியங்கள் எதை போதிக்கிறது, எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது, எப்படி தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வது என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு போதிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். Number 1, through the scripture God reveals his fullness. வேத வாக்கியங்கள் மூலம் தேவன் தம்முடைய முழுமையை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தன்மை, சுபாவம், தன்னுடைய வழிகள் இவற்றையெல்லாம் தேவன் வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. The second thing God reveals through the scripture is his redemptive plan of the mankind from his wrath. இந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்மை மீட்கிற அந்த திட்டத்தை, தீர்மானத்தை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. மூன்றாவது, the third thing is how we have to please and live for God. எப்படி அவரை பிரியப்படுத்தி அவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதமானது நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசித்தோம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1 - 4. In the beginning was the word and the word was with God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? God is the word and word is God. சொல்லுங்க. அப்படின்னா என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவன் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறது. அல்லேலூயா. God is word and word is God. Amen. Hallelujah. So when you talk about God's word, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? Is just a words, is just something that the quote that I got from the Bible. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? ஏதோ ஒரு வசனம் இருக்குதுங்க, ஏதோ புத்தி சொல்ற மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்குது, அதை எடுத்துக் கொள்கிறோமா? இல்லை. Every God's word reveals his person. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை சொல்ல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. Every word of God, every words of God reveals his faithfulness,
his integrity. அவருடைய சத்தியத்தையும் அவருடைய உண்மைத்தன்மையும் அவருடைய வசனம் பேசுகிறது. Hallelujah. Hallelujah. See, by a word of a person we can know how the person is. ஒரு மனிதன் பேசுகிற விதத்தை வச்சு நம்ம என்ன சொல்றோம், அந்த மனிதனை குறித்த காரியங்களை நம்ம சொல்லிவிடுவோம். ஆமா இல்லையா? இது ரொம்ப பேசுறாங்க இல்ல, நிறைய பேர் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி பேசுற விதம். ஆமென். Because out of the abundance of the heart the mouth speak. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறபடினாலே அவர்கள் பேசுகிற வார்த்தையை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மனிதர்களையோ மனுஷியோ நம்ம என்ன பண்ண முடியும், எடை போட்டு விடுவோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது வார்த்தை மட்டுமல்ல, அது பேசினவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. In the same way God's word reflects the one who spoke it. Hallelujah. Hallelujah. In God's word there is life. கர்த்தருடைய வேதத்துல என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. Hallelujah. Hebrews chapter 4 verse 12 says that his word is living and active. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவருடைய தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், வேதம் இந்த இடத்துல ஜீவன் என்று சொல்லுகிற பொழுது நம்ம வாழணும் பாருங்க, வாழ்க்கை அது இல்லை. When Bible talks about the word of God is living and active, life means it's not the life that we live. No. In Greek it is written zoe, Z-O-E. That means God's life. அந்த தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க பதத்துல zoe என்று சொல்லும், zoe Z-O-E என்று சொல்லி தேவனுடைய ஜீவன் அந்த வசனத்திலே இருக்கிறது என்று சொல்லி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. Hallelujah. In God's word there is God's life. Amen. 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 சொல்லலாமே. In God's word there is God's life. Amen. Yes சொல்லுகிறார், John chapter 6 verse 63, my word is spirit and they are life. என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். So in God's word there is life. Amen. And in God's word there is life, and the life is given by the Spirit of God. Amen. தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கொடுக்கிறவர் யாருங்க, ஆவியானவர். நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த காலை வேளையில. ஆமென். சோ அந்த கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆமென். வல்லமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தையில அவர் இருக்கிறார். ஆமென். In God's word not only life, not only his spirit, but also God is there in his word. Hallelujah. Hallelujah. As I told you, when God's word spoken, every word represents and reveals his character, nature and his promise. கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசும் பொழுது அவர் தம்முடைய சுபாவத்தையும் அவர் தம்முடைய உண்மைத்தன்மையும் அந்த வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. For example, God did not, in the beginning God made heavens and earth. நம்ம வசனத்துல பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். Listen to me carefully. நல்லா ஜாக்கிரதையா கேளுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார். பேசின உடனே அங்கு காரியங்கள் நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். We see God spoke and things happening day by day. Hallelujah. 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 God did not just say let it be, let there be light. கர்த்தர் சும்மா வந்து சொல்ல let there be light. No. அதை பேசுவதற்கு முன்பாக அதை தரிசனமாக பார்த்து அதை யூகித்து அதை முடிவெடுத்து தேவன் பேசுகிறார். Hallelujah. Hallelujah. When before God spoke, he already envisioned how this word is going to come into fruition. அவர் பேசுவதற்கு முன்பாக, நான் பேசி முடித்த பிறகு எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இடத்துல உருவாக்கப்பட போகிறது என்பதை முதலாவது பேசுவதற்கு முன்பாகவே அவர்
அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், பேசினே இருக்கிறோம் இல்லையா? we babble lot of things when we talk, we start talking, but God doesn't talk like that. தேவன் அப்படி அல்ல. Amen. Before he speak anything, he envision, amen, what is going to come to pass. அவர் பேசுவதற்கு முன்பாகவே அவர் தரிசனம் உடையவராக இருக்கு, தரிசனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறபடினால, தரிசனத்தின் ஊற்றாக இருக்கிறபடினால பேசுவதற்கு முன்பாகவே என்ன நான் பேசின பொழுது என்ன நடக்க போகிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். Hallelujah. Isaiah chapter 55 verse 11 says, 10 and 11 says, ஏசாயா 55:10-11 வாசிக்கலாம் நம்ம. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். Hallelujah. Hallelujah. So God says here, the word that proceed out of my mouth will not come to me empty, but it will fulfill the purpose for which I have sent. இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் சொன்னதை என்ன படிச்சதற்கு அது நான் விரும்புகிறதை அல்லேலூயா, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது அனுப்பின காரியமாக வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் இதோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்வதற்கு முன்பாகவே அவர் நினைத்து உருவாக்கி வைத்திருக்கிற காரியங்களை மாத்திரமே அவர் பேசினார். Hallelujah. Hallelujah. So God, what all he envisioned, what all he planned, what all he purposed in his heart, that he spoke and that came into being. Amen. Hallelujah. அதான் வசனம் சொல்லுகிறது, நாவின் பிரதியுத்தரத்தில் என்ன இருக்குது, ஜீவனமும் மரணமும் இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையா பேசணும். That's why the Bible says the life and death are in the power of the tongue. He who loves it will eat the fruit of it. Amen. Hallelujah. Why it is said like that? Because we are also made in the image of God. ஏன் அப்படி வார்த்தை சொல்லுதுன்னா, நாமும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. 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 பாருங்க, if you speak life you will get life, but if you speak something else you will get that. Amen. நம்ம ஜீவனை பேசினால் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். வேற யாரையாவது பேசினால் நீங்க என்ன பண்ண போறீங்க, பேசுறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. அதனால பேசுவது ஜாக்கிரதையா இருங்க. Hallelujah. Amen. So let us come to Genesis chapter 1. So God spoke and it came into being. Let there be light. ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு. வெளிச்சம் வந்து விட்டது. அந்த வெளிச்சம் வருவதற்கு முன்பாகவே தேவன் அந்த வெளிச்சத்தை பார்த்திருக்கிறார், கண்டிருக்கிறார், அது என்னெல்லாம் செய்யும் என்று அறிந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் எப்படி புல்லை முளைவிக்கும், எப்படி அது எல்லா காரியத்துக்கும் உதவி செய்யும், எல்லாவற்றையும் அவர் அறிந்து அவர் பேசினார். Hallelujah. Before God could speak anything, he already conceived in his mind and heart. He already purposed in his heart and mind, when I speak forth this thing, what all things it is going to produce and make, he knew it before he spoke. Hallelujah. Hallelujah. So God doesn't just speak like that. He speaks. He knows what he speaks. என்ன பேசுகிறோம் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, every God's word has life within itself. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. Not only that, it has the power within itself to produce what it promises. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் மாத்திரம் அல்ல, அது எதை சொல்லுகிறதோ, எதை வாக்கு பண்ணுகிறதோ, அதை உருவாக்குவதற்கு, அதை செய்வதற்கு, செய்து முடிப்பதற்கும் அதற்கு உள்ள என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So in God's word there is life as well as power. Amen. தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய ஜீவனும் இருக்கிறது, தேவனுடைய வல்லமையும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தையும் கேள்வி உங்க பார்த்து நான் கேட்கிறேன். Is the Bible the word of God? நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தையா?
எஸ்ன்றவங்க கை தூக்குங்க. இங்கிலீஷ்காரன் 3 வார்த்தை நல்லா சொல்லிவிட்டான். சாரி இல்ல, எஸ் நோ. ஆமா இல்லையா? வேதம் நம்ம கையில வச்சிருக்கிற இந்த பைபிள் ஆனது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறோங்க. கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்க மாட்டீங்க பாதி பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கையில நம்ம தேவன் கொடுத்திருக்கிற இந்த பைபிளை நம்ம என்ன சொல்றோம்? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை. The Bible is the word of God. Do you have any doubt in that? So the Bible is the word of God. Amen. Amen. If Bible is the word of God, how you treat it, how you handle it. இப்ப இந்த தேவனுடைய இந்த பைபிள் ஆனது, இந்த வேதமானது கர்த்தருடைய வசனம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஒத்துக்கொள்வீர்களானால், எப்படிங்க அதை கையாளுறீங்க? எப்ப உங்க வீட்டுல கடைசியா நீங்க பைபிளை பாத்தீங்க? ஹலோ, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? If you claim, if you prove that, if you are adamant that Bible is the word of God, if you claim that the Bible is God's word filled with His life and filled with His power, how you are handling and relating with it? இந்த வேதமானது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறோம். இதுல ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இதோடு கூட என்னோடு கொண்டிருக்கிற உறவு எப்படிப்பட்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. So let us turn to 2 Timothy chapter 3 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல படிங்க பார்க்கலாம். The first phrase, all scripture is God breathed. Amen. எடுத்துட்டீங்களா பிரதர்? படிங்க பார்க்கலாம். அந்த முதலாவது இருக்கிற பக்கத்தை மட்டும். 1 தீமோத்தேயுக்கு அப்புறம் 2 தீமோத்தேயு வரும். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is God breathed. Hallelujah, hallelujah. When God breathed into the clay Adam, what happened to Adam? மண்ணை பிசைந்து அவன் இருக்கிறான், உயிரே இல்ல. ஆண்டவர் அவனுக்குள்ள ஜீவசாசத்தை ஊதுகிறார். அவன் என்ன ஆயிடுறாங்க? அவன் உயிராயிடுறாங்க. ஆமென். Adam was there laid down without life, and God breathed into it. What happens to Adam? Adam became a living soul, living man. In the same way, the word of God says all scripture is God breathed. தேவனுடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. See, when you take the Bible, Greek word, in Greek it is called biblios. நம்ம biblio என்று நம்ம சொல்லுகிறோம். ஆமென். biblio என்றால் நிறைய புத்தகங்கள் இருக்குது இல்ல, 66 புத்தகங்கள் இருக்கு. There are 66 books in the Bible. Every book talks about God's glory. ஆமென். 66 புத்தகங்கள் இருக்குது. 66 புத்தகம், ஒவ்வொரு புத்தகமும் கர்த்தருடைய ஒவ்வொரு மகிமை குறித்து பேசுகிறது. ஆமென். Hallelujah. Every book talks about different nature and attribute and glory of God. ஒவ்வொரு புத்தகமும் தேவனுடைய ஒவ்வொரு மகிமை குறித்து அது பேசுகிறது. Hallelujah, hallelujah. 2 Peter chapter 2 verse 20 and 21 says the Bible was written by more than 40 authors. இந்த வேதமானது 40க்கும் மேற்பட்ட தேவனுடைய மனிதர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சுயமான வெளிப்பாட்டினால் அதை எழுதாமல் தேவ ஆவியால் அருளப்பட்டதை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். படிங்க பார்க்கலாம், அழகா எழுதிருக்கு தமிழ். 2 Peter 2:20-21. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்கள் சிக்கிக்கொண்டு ஜெபிக்கப்பட்டால். சாரி பிரதர், 1:21 chapter 1. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்தில்
காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாக்கவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Hallelujah. So even though men wrote the Bible, they did not wrote on their own will or own revelation. They were led by the Spirit of God, instructed by the Spirit of God, and they penned all these things. இது மனிதர்களை கொண்டு தேவன் எழுதியிருந்தாலும் இது அந்த தீர்க்கதரிசியினுடைய சித்தத்தினால் எழுதப்படாமல், அவருடைய சொந்த வெளிப்பாட்டினால் எழுதப்படாமல், ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. So God breathed the scriptures. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாருங்க கொடுத்தாங்க? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இன்னும் கொஞ்சம் காரியங்களை இந்த வேதத்தை குறித்து இந்த காலை வேளை சற்று நேரம் பார்க்க போகிறோம். ஆமென். So this Bible is inerrant. இந்த வேதமானது பிழையற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. This Bible is inerrant. That means without error. ஆமென். இந்த வேதமானது பிழையற்றது. பிழை என்றது என்ற ஒரு காரியம் ஒன்றுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இது இல்லை, ஏன்னா அது தேவன் கொடுத்தது. ஆமென். And thirdly, it is infallible. அது ஒருபோதும் அழிவில்லாதது. ஆமென். வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. Heavens and earth may fail, but my words will not fall. Hallelujah. And also God's word is immutable. கர்த்தருடைய வார்த்தையானது மாறாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு காலம் மாறாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். God's word will not fail and it will not change. கர்த்தருடைய வார்த்தையானது அழிந்து போவதும் இல்லை, அது மாறப் போவதும் இல்லை என்று நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில இன்னொரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். ஆமென். ஆமென். Who is the authority of over your life? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எஜமானராக அதிகாரமாக இருப்பது எது? யார்? என்ன பாஸ்டர் என்ன பார்த்து கேக்குறீங்க? என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் தனி காட்டு ராஜா. The book of Judges, last chapter, last verse says that in those days there was no kings in Israel. Everyone did what was right in his own eyes. நியாயாதிபதிகள் புத்தகத்துல கடைசி அதிகாரம் கடைசி வசனம், the book of Judges, last chapter, last verse, very beautifully it is written, in those days there was no king, everyone did what was right in his own eyes. படிங்க தாசனம், ரொம்ப அருமையான வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன்னுடைய பார்வைக்கு சரியானதை செய்தான். அந்த நாளில ராஜா இல்லை, இந்த நாள்ல யாரு இருக்காங்க? ராஜா இருக்காங்க. ஆமென். In those days there was no king in Israel, but now we have a king. Amen. Do you know what's his name? Jesus. இயேசு என்ற ராஜாவினுடைய ராஜ்யத்துல அவருடைய ஆளுகையின் கீழே நம்ம இருக்கிறோங்க. Hallelujah. Hallelujah. Do you know you are belonging to you belong to the kingdom of God? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, எஸ் ஆர் நோங்க? We belong to the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். We belong to the kingdom of light. ஒளியின் ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். Hallelujah. We do not belong to the world. We belong to the kingdom of heaven. நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். Hallelujah. Hallelujah. And what is the governing? Who is governing your life? உங்கள் வாழ்க்கையை அளவிடுகிற கட்டுப்படுத்துகிற காரியம் என்னங்க? Hallelujah. Or you are the rule for your own life. உங்க வாழ்க்கைக்கு நீங்களே அதிபதியாக, உங்கள் வாழ்க்கையை நீங்களே அளவிடுகளாக இருக்கிறோமா நம்ம? Amen. But we need to understand in this morning time, the Bible that you hold in your hand has been given for our own benefit. Amen. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதமானது நாம் வாழ்வதற்காக நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உங்க கையில் இருக்கிற பைபிளை கொஞ்சம் பிடிச்சு பாருங்க.
Amen. God has given you so that by reading it, obeying it, applying it to your life, you may live. Amen. ஒரு வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். Deuteronomy chapter 8 verse 3. The same verse is repeated in Matthew chapter 4 verse 4 and also Luke chapter 4. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து வேத பாரகர்கள் என்ன பண்றாங்க? தர்க்கிக்கிறாங்க. எங்கள் பிதாக்கள் மன்னாக்களை உண்டாங்க வனாந்தரத்துல, மோசே அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே அவர்களுக்கு கொடுக்கல, எங்க பிதாவானவர் கொடுத்தார். அவர்கள் மன்னாவை புசித்து வனாந்தரத்திலே மரித்து போய்விட்டார்கள். ஆனால் பரலோகத்தில் வந்திருக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. So here we see that man shall not live by bread alone, but by every word that proceed from the mouth of God. Hallelujah. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை தேவனுக்கு பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்வதற்கு அப்பம் மாத்திரம் போதாதுங்க, கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தேவை. Hallelujah. To live a God purposeful life, we not only need the bread, we need the living word of God. Hallelujah. Hallelujah. அப்போ இந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணணுங்க? நம்ம அப்பத்தை என்ன பண்றோங்க? புசிக்கிறோம், அதனால வாழறோம். ஆனா கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். By eating the bread you get physical life. By eating the spiritual food, the bread of heaven, you get spiritual life. Hallelujah. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு நான் என்னங்க பண்ணணும்னா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரும் பொழுது அதுக்கு நான் என்னங்க படிக்கணும்? கீழ்ப்படிய வேண்டும். Amen. So when God's word come to me, when God's word reaches to me, the first thing that I need to do is receive it to obedience. Amen. அது என்ன பண்ணிருக்கோம்? கீழ்ப்படிதலோடு நான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நல்லா புரிந்து கொள்ளணும். The Bible has been given not only to preach and teach, primarily it has been given for our living. இந்த வேதமானது பிரசங்கம் பண்ணுவதற்கு, போதனை செய்வதற்கு மாத்திரமல்ல, முதன்மையாக அது என்ன எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதை பார்த்து நாம் வாழ்வதற்காக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல பார்க்கிறோம், இந்த வேதத்துல முழுவதுமாக தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா, அவருடைய அந்த வசனங்கள் மூலம் நமக்கு என்ன பண்றாரு? பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், எப்படி நம்ம வாழ வேண்டும். ஆமென். ஹalleluya. Through the scripture God has given commands, God has given laws, God has given statutes and precepts and judgments, so that looking at that, receiving it, obeying it, we might have life. Hallelujah. இந்த இருக்கிற இந்த கட்டளைகள், இதில் இருக்கிற பிரமாணங்கள், இதில் இருக்கிற நியாயங்கள், இதை வைத்து எப்படி நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் இதிலே கற்றுக்கொள்கிறோம். இயேசு வருகிறார். Jesus is coming and teaching this thing only. Matthew chapter 7 verse 24 and 25. என் வார்த்தைகளை கேட்டு ஆகையால் தன் வீட்டை படிங்க. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Hallelujah. Jesus is telling that not only you hear the word, you have to build your life on the word that you heard. வார்த்தை கேட்டு மாத்திரமல்ல, வார்த்தையை கேட்டுவிட்டு அதன்படி நீ செய்யும் பொழுது உன் வாழ்வை கன்மலையின் மேல் நீ கட்டுகிறாய்.
Hallelujah. When you hear the word and just not only listening but doing it, what you actually do, you build your life on the rock. Hallelujah. Hallelujah. இந்த வசனம், இந்த செய்தி நம்ம சபைக்கு ரொம்ப முக்கியம். Today this message is very important for all of us today. Hallelujah. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்பாரின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. A man who received the word of God, hear the word of God and build his life on according to it is likened unto a man who built his life on the rock. Hallelujah. Hallelujah. Third question I want to ask you. When was the last time you did what you heard from God's word? Amen. உங்களை பார்த்து ஒரு கேள்வி இந்த காலை வேளையில கேட்கணும். கடைசியா கர்த்தருடைய வார்த்தை எப்ப நீங்க கேட்டு அதன்படியே நீங்க செஞ்சீங்க? Hello? When was the last time you heard something in the church, you studied something in your Bible and you did accordingly? கடைசியாக எப்போ நீங்க சபையிலையோ இல்ல நீங்க தனியாக உட்கார்ந்து வார்த்தையை வாசிக்கும் பொழுதோ ஒரு காரியத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் செய்தீர்கள்? ஹல்லேலூயா. அப்படி நம்ம டெய்லி செஞ்சோமா எல்லாரும் இன்னைக்கு அப்போஸ்தலரா மாறிட்டோம். ஆமென். If we have done daily that one, we all of us would have become apostles of Christ this day. Hallelujah. Hallelujah. The Bible says that those who are listening and not doing, they are not considered as righteous, but those who listen and do it, they are called blessed, the word of God says. Hallelujah. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. And one more thing we need to understand as we are all growing in the Lord. நாம் கர்த்தருக்குள்ள வளர்கிறபடினால ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. Do not read your Bible to teach and preach others. மற்றவங்களுக்கு போதிப்பதற்காக மாத்திரம், மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு மாத்திரம் உங்க பைபிளை படிக்காதீங்க தயவு செய்து. It's a biggest danger. Hallelujah. You are going to miss a lot of things what God wants to speak to you. நீங்க மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், மற்றவங்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி காத்து மாத்திரம் நீங்க பைபிள் படிக்காதீங்க. அது ஒரு பெரிய ஆபத்தை உங்களுக்கு விளைவிக்கும். அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். Hallelujah. The first thing, read your Bible for your life. உங்களுடைய சுய புரோகிதத்துக்காக வேதத்தை வாசிங்க. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தயவுசெய்து பைபிள் படிங்க. Just tell the person, please read your Bible. Please read your Bible. Amen. தயவு செய்து உங்க வார்த்தையை நீங்க தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? படிங்க. Hallelujah. Hallelujah. Why I am telling you, those who read the Bible only to teach, only to preach, they don't do what they teach and preach. Hello? ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு மாத்திரம் நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்றவங்க அவங்க என்ன பண்றது இல்ல? பிரசங்கம் பண்றது, சொல்லிக் கொடுக்கிறது என்ன பண்றது இல்லைங்க? அவங்க பயன்படுத்துறது இல்ல, செயல்படுத்துறது இல்ல. வேதம் அவங்களை என்னன்னு தெரியுமா கூப்பிடுது? மாயக்காரர்கள். Do you know what the Bible calls them? Hypocrites. ஹிந்தில ரொம்ப அருமையா இருக்குது வார்த்தை அது. ஆமா, டெல்லிக்காரங்களுக்கு நல்லா தெரியும், டோங்கி. ஹலோ. So we need to understand that from the light of the scripture, Jesus did and taught. இயேசு எதை வாழ்ந்தாரோ அதையே பிரசங்கித்தார். ஆமென். அப்போஸ்தலர்கள் எதை வாழ்ந்தார்களோ அதையே பிரசங்கித்தார்கள். ஆதி திருச்சபை எதை வாழ்ந்தார்களோ அதையே பிரசங்கித்தார்கள். Jesus did and taught what he lived. The apostles did and taught what they lived. And also the early church, what they practiced, that only they preached and shared with other people. அதையே அவர்கள் பிரசங்கித்து அதையே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க உங்களுடைய பைபிளுக்கும் உங்களுக்கும் உறவு சரியில்லைன்னா இன்னைக்கு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Somehow perhaps
the relationship between you and your Bible is not very good, make it good today. Hallelujah. நல்லா அந்த பைபிள் கரெக்ட்ல பிடிச்சிங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் பண்ணலாமா நம்ம எல்லாரும்? Shall we all close our eyes, hold your Bible to you and pray? Hallelujah. Lord, I thank you that this is your word. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறீர், நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல ஐயா, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற இந்த வார்த்தையினால எனக்கு பிழைப்பூட்டுங்க. Lord, please give me life through the word that came out of your mouth in this Bible. I want to live. Hallelujah. Lord, I pray in this morning time, may I see your glory every day when I read the Bible. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையை நான் பார்க்கும்படிக்கு, இந்த பேஜ்கள் மூலம் உம்முடைய மகிமையை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை நீ திறமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. One thing I want to tell you in this morning time, listen to me. If you cannot hear and understand what God says to you through the Bible, even an angel come from heaven and talks to you, you will not understand. இந்த வசனத்தின் மூலம் தேவன் உன்னோடு என்ன சொல்லுகிறார் என்பதை நீ காண முடியவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து உனக்கு தரிசனம் கொடுத்தாலும் அது உனக்கு புரியாது. Hallelujah. Hallelujah. So it's very important that you read your Bible every day. Amen. ஆனா வசனத்தை வாசிப்பது மிக மிக முக்கியங்க. Hallelujah. Hallelujah. So இந்த நாளிலே நம்ம வேதத்தோடு நமக்கு உறவு இந்த நாளிலே புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். Let the relationship between us and the word of God be renewed today in the name of Jesus Christ. Hallelujah. ஏனென்றால் இந்த வசனம் என்ன பண்ணுதுங்க, நமக்கு மறுபடியும் திறமை தருகிறது. Because the Bible, the word of God, gives us new life. Amen. Gives us new life. Amen. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, for we born again not of corruptible seed but incorruptible word of God. Amen. படிங்க. 2:23. அவர் வையப்படும்போது இல்ல 1:21 படிங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்குதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. நாம் நம்ம தியானித்தபடி இந்த கர்த்தருடைய வசனமானது என்ன பண்ணுதுங்களா, நம்மை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறது. The word of God will quicken our spirit. Amen. Our quicken our inmost being. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது என்னங்க பண்ணுதா, அது கணுக்களையும் மூளையும் உருவ குத்துகிறதாயும் நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. The word of God is so powerful. Let us turn to Hebrews 4:12. எபிரேயர் 4:12 எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தையும் கருக்காக்கினதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். The word of God is called the double-edged sword. கர்த்தருடைய வசனம் என்று இருபுறம் கருப்புள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி சில பேர் பைபிள் படிப்போம், ஆசீர்வாதமான சங்கீதம் மாத்திரம் தான் நம்ம படிப்போம். We always read the Lord is my shepherd, I shall not want. Psalm 91 படிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91 காத்து கருப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், சங்கீதம் 91 121 படிச்சுட்டு நம்ம படுகிறோம். அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆமென். When you read the word of God, it should cut your heart. கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது அது என்னங்க பண்ணணும், இருதயத்தை குத்த வேண்டும், என்னுடைய ஆவியை குத்த வேண்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. When we read the word, it should cut my heart. Amen. Amen.
Acts chapter 2 verse 37 says, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம், பேதுரு பிரசங்கம் பண்றார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. மோசே, ஆபிரகாம் முதல் மோசே முதல் இயேசு யார் என்று சொல்லி ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விளக்கி சொல்லுகிறார். உடனே ஜனங்கள் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா. From Abraham, from Moses, from David, Peter preached Jesus Christ from the word of God to the people who gathered in Jerusalem on the day of Pentecost. Verse 37 says, the people were cut to the heart. Hallelujah. The people were cut to the heart. Hallelujah. கர்த்தருடைய வசனம் இருதயத்தை வெட்டிற்று என்று வேதம் சொல்லுகிறது. Amen. Hallelujah. When was the last time you allowed the sword of the Lord to fall on your heart? எப்ப கடைசியாக இந்த இருபுறம் கருக்குள்ளே பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை வெட்டுவதற்கு நீங்கள் அனுமதித்தீங்க? Hallelujah. Hallelujah. Allow the word of God to cut your heart. Amen. Amen. When the word of God cuts your heart, you will receive life. Amen. அந்த கர்த்தருடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உன்னை வெட்டும் பொழுது உனக்கு மரணம் அல்லங்க, ஜீவன் உண்டாகும். உனக்கு ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையானது என்னங்க பண்ணுது? அடுத்து படிங்க. இல்ல 4:12 எபிரேயர், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக. என்ன பிரதர், இந்த கர்த்தருடைய வார்த்தையானது நம்ம கேட்கும் போதோ படிக்கும் பொழுதோ வெறும் காதல மட்டும் இல்லைங்க, அது எங்க போகுது? ஆத்துமாவில போகுது, ஆவியில போகுது, கணுக்களையும் மூனையும் உருவ குத்துகிறது. அல்லேலூயா. Hallelujah. No other words in the Bible, in the world will do it, only the word of God. இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும், யாருடைய வார்த்தையும் அப்படி செய்யாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே என்னுடைய ஆத்மாவை குத்தும், என்னுடைய ஆவியை குத்தும், என் கணுக்கள் ஊன்கள் எல்லாவற்றுக்கும் பேசுகிற வல்லமை உடையது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுங்க? பாவத்துல மரித்திருந்த என்னையும் உயிர்ப்பிக்கிறது. ஆமென். So this word of God, what it does, even if I am dead, when I am dead in my sin, when I am dead in my ignorance and self-righteousness, it gives me new life. ஆமென். என்னுடைய சுய நீதியை நம்பி, என்னுடைய இயலாமை நம்பி, அறியாமையை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனமானது என்னை வெட்டி எனக்கு என்ன தருது? புது ஜீவனை தருகிறது. புது ஜீவனை எனக்கு தருகிறது. Hallelujah. When was the last time God spoke to you through the reading of the Bible? கடைசி எப்பங்க தேவன் உங்களோடு பேசினார்? வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் எப்பங்க லாஸ்டா உங்களோடு பேசினாரு? எப்பங்க பேசினாரு? Amen. See, if you cannot, நல்லா கேட்டுங்க, பைபிள் வாசிச்சு கர்த்தர் பேசுறத நீங்க கேட்கல, புரியல அப்படின்னா எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. If you cannot hear and understand what God is saying to you through the reading of the Bible, you can hear hundreds of messages. You are not going to hear anything from God. Hallelujah. Hallelujah. Ask God to speak to you through the Bible. Ask God to speak to you through the Bible. கேளுங்க, ஆண்டவரே வசனத்தின் மூலம் எங்கூட பேசுங்க ஆண்டவரே. வசனத்தின் மூலம் எங்கூட பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஃப்ரைடே காலையில மட்டும் தான் நான் பேசுவேன் உங்க கூட. அது என்னுடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான். மத்த நாளெல்லாம் யார் பேசுவாங்க கூட? கர்த்தர் பேச அனுமதிங்க. ஆமென். கர்த்தர் பேசுவதை நாடுங்க. லார்ட், நீங்க எங்களோடு பேசுங்க. லார்ட், ப்ளீஸ் ஸ்பீக் டு மீ. ஆமென். Speak to me. Hallelujah. Don't go to church to hear prophecy of your blessing. ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் கேட்கிறதுக்கு சபைக்கு போகாதீங்க தயவு செய்து. Hello. Don't go to church to hear prophecy about what is going to happen tomorrow, next day. Don't go. Go to church to hear, Lord, here I am. Speak to me. எதுக்காக சபைக்கு போனோம்? ஏசாயா தீர்க்கதரிசி போல ஆண்டவரே இதோ அடியேன் என்னோடு பேசும் ஆண்டவரே. அந்த எண்ணத்தோடு போங்க. ஹalleluya. அந்த எண்ணத்தோடு போங்க. அப்ப கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைப்படுவார். ஹalleluya. ஹalleluya.
ஹalleluya. ஆசீர்வாதத்தை பத்தி பேசுற தீர்க்கதரிசிக்கு ஆசீர்வாதத்தை பத்தி மட்டும் தான் பேச தெரியும். ஆனா ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய யோசனைகளை, அங்கலாய்ப்புகளை, வேதனைகளை, அலங்கோலங்களை நன்றாக அறிந்திருக்கிறவர் நம்மோடு தெளிவாய் வாசனத்தின் மூலம் பேசுவார். Hallelujah. If you go to a prophet who speaks only about blessing, he will speak only about the blessing only, but he cannot speak to you the pain that you're going in you, the need of your salvation within you, the need of your desperate situation. If you're not saved, you are journeying towards eternal fire. That prophet will not tell you. The word of God will tell you. கர்த்தருடைய வசனம் அதை குறித்து உங்களுக்கு தெளிவாய் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த நாள் முதல் ஆண்டவரே உங்க வசனத்தை நான் படிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென். இந்த வசனத்தின் மூலம் கூட பேசுங்க என்று ஒப்பு கொடுங்க. ஹalleluya. Just pray to God, Lord, from today onwards please speak to me. ஒரு சாப்டர் படிச்சேன் பிரதர், ஆண்டவர் பேசவே இல்லை. 2 சாப்டர் படிங்க. 2 சாப்டர் படிச்சேன் பேசல, 3 சாப்டர் படிங்க. ஆமென். I read 1 chapter, pastor, God did not talk to me. Read 2 chapters. Amen. 2 chapter I read, still God did not talk to me. Read 3 chapters. Amen. Hallelujah. See, there is one thing. So if you seek, so many of us seek to know the will of God. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே எப்படியாவது உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் யாருக்கு தெரியுமா வெளிப்படுத்துவாரு? ஆண்டவரே நீ என்ன சித்தம் வெளிப்படுத்தாலும் சரி, அதை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்ற அந்த மனநிலைமையோடு வந்து எவன் கேட்கிறானோ அவனுக்கு தேவன் தம் சித்தத்தை வெளிப்படுத்துவார். Many of us seeking God, Lord, show me your will, show me your will, so that I will understand whether my will or this will, this girl or this boy, I will decide. No. He who comes to God, Lord, whatever my God is telling, revealing, I am prepared to do. If any person go with that attitude, he will definitely come out of God's presence knowing the will of God. Hallelujah. அதே போல நம்ம தேவனுடைய வசனத்துக்கு முன்னாடி வரும்பொழுது ஆண்டவரே எப்படியாவது என்கிட்ட பேசுங்க என்று சொல்லி அடம் பிடித்து பிள்ளையை போல அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணோம், கேட்கணும். Hallelujah. Hallelujah. As a little child adamant to the father for some toffee, we have to ask Father, please speak to me. Amen. Speak to me. Hallelujah. When was the last time you got some advice, counsel, instruction from the Bible when you read it? கடைசியா எப்பங்க ஒரு ஆலோசனை, ஒரு புத்தி, ஒரு அறிவு சொல்றது, ஒரு உற்சாகமான வார்த்தை கடைசி எப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சது? ஐயோ ரொம்ப பரிதாபமா இருக்குது. See the condition of us, our lives. See the condition of our lives. நம்ம நிலைமை பாருங்க. அப்போ கர்த்தர் என்னதான் பேசுறார் நம்ம கிட்ட? What God is talking to us. Amen. He want to talk to us, but why we are not able to? Because we don't consider Bible as the word of God. ஏன் இந்த நிலைமை, ஏன் நம்ம கேக்குறதுன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தை நாம் தேவனுடைய வார்த்தையாக பார்க்கல. Hallelujah. Hallelujah. In this morning, let all those things change in this morning time. ஆவியானவர் இந்த காலை வேளை இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றுவாராக. Hallelujah. Hallelujah. அடுத்த வசனம் படிப்போம். 1 பேதுரு 2:2. 1 பேதுரு 2:2. ஏன் இந்த நிலைமை படிங்க. அநேகர் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் நிமித்தம் Sorry brother. 1 Peter chapter 2 verse 2. சகல துஷ்டத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறமுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாய் இருங்கள். Hallelujah. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? How many of you got saved? Hallelujah. See, இப்படி கை பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். இப்படியா ஆமாவா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட. Hallelujah. So the Bible says you got saved, but you need to grow in your salvation. வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா உங்க ரட்சிப்புக்குள்ள நீங்க என்னங்க பண்ணணும்? வளர வேண்டுங்க.
அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்குள்ள வளர்வதற்கு எனக்கு உதவி செய்வது, என்னை பலப்படுத்துவது, கட்டுவது, எனக்கு போஷாக்கு தருவது எதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வார்த்தையானது ரட்சிப்புக்குள் நீங்கள் வளர்வதற்கு அது என்னங்க பண்ணுது? உங்களுக்கு பலன் தருகிறது, உதவி செய்கிறது. Hallelujah. The pure spiritual milk of the word of God will help you to grow in your salvation. Hallelujah. உங்க ரட்சிப்புக்குள்ள வளர்வதற்கு இந்த கர்த்தருடைய ஞானப்பாலாகிய தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு உதவி செய்கிறது. Hallelujah. Hallelujah. This pure milk of the word of God will help you to grow in your salvation. Amen. Amen. நம்ம பாக்குற ரெண்டு குட்டி குழந்தைங்க இருக்குது நம்ம சர்ச்சில். அவங்க பார்த்தா இப்போ என்ன பண்றாங்க? அவங்க பாலை உண்ணுகிறார்கள், அவரோட வளர்ச்சி. ஆமென். அந்த பிள்ளை எவ்வளவு பால் குடிக்குதோ அவ்வளவா அந்த பிள்ளை என்ன பண்ணுதுங்க? வளருதுங்க. ஆமென். Into maturity. Like that we have two little babies in the church, they're drinking milk every day. அந்த பாலை உண்ண as they're drinking the milk they grow every day. Hallelujah. 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 Why we are not growing in our salvation? Because we are just satisfied with the initial experience. ஏன் நம்ம ரட்சிப்புக்குள்ள வளர முடியல, இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக முடியல அப்படின்னா, நான் ரட்சிப்பு பெற்று விட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், முடிந்து விட்டது இல்லைங்க. Your repenting, believing and getting saved is the beginning of your salvation. Amen. நீங்கள் மனம் திரும்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பது உங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையினுடைய முதல் படி. Hallelujah. Hallelujah. The Bible says we need to grow towards maturity. Hallelujah. Hallelujah. பூரண புருஷனாகிற வரைக்கும் நம்ம வளரணுமா? Hallelujah. உயரமா இல்ல, குண்டா இல்ல, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக. Amen. Not in height and weight, but in the likeness of Jesus Christ. Hallelujah. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த ஞானப்பாலாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் புசித்து நாம் வளர வேண்டும். Hallelujah. Hallelujah. Every day you need to feed on this pure word of God, which is the spiritual milk, which will help you in your grow in your salvation. Hallelujah. Hallelujah. அப்போ இந்த ரட்சிப்புல வேதம் சொல்லுகிறது நாம் வளர வேண்டும். ஆமென். நாம் வளர வேண்டும். Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க வளரணுங்க. You have to grow. This growth is not enough. இந்த வளர்ச்சி போதாது. தயவுசெய்து சொல்லுங்க பாருங்க, this growth is not enough. You need to grow. You need to grow. You need to grow. Hallelujah. 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 Do you remember Genesis chapter 1? Before God spoke, He already know how this thing is going to be. ஆண்டவர் நம்ம தியானத்துல இல்லையா, ஆண்டவர் வார்த்தையை பேசுவதற்கு முன்பாகவே நான் பேசுகிற காரியம் என்ன, அது முடிவுல வரும்போது எப்படி இருக்க போகுது என்று நாம் தியானித்தோம் அல்லவா? எஸ் ஆர் நோ? அதே போலதான் ஆண்டவர் நாம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். The same way God expects us to become fully saved. ஆமென். அவர் முழுமையாக ரட்சிக்கப்படுவது என்பது என்றால் என்ன? அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கும் பொழுது பாருங்க, அதுதான் நம்ம ரட்சிப்பின் முடிவு. Hallelujah. When we are seeing Him face to face, reflecting Him, that is our completed salvation. Hallelujah. Hallelujah. இயேசுவை போல நம்ம என்ன பண்ணோம்? உருமாறணும். Hallelujah. Hallelujah. Like Him. Amen. Christian life is all about in Jesus, for Jesus, through Jesus, by Jesus. Amen. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதுங்க கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவுக்காக எல்லாம். Amen. Outside Jesus Christ we don't have anything. Amen. கிறிஸ்துவை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லைங்க. Amen. Hello. So அவரை போல நம்ம மாறணும். Amen. அவரை போல நம்ம மாறணுங்க. Hallelujah. கிறிஸ்துவை போல மாறணும். என்ன எப்படிங்க மாறணும்? அவர் மாதிரி ஒரு தாடி அப்படியா? இல்ல, அவர் சுபாவத்தை போல. Amen. Like Christ means how?
Not like the Jesus you see on the photo with beard and little lamb. No. In character. Amen. Can you tell me one of the character of Jesus Christ? கிறிஸ்துவை குறித்து ஏதாவது ஒரு சுபாவனை சொல்லுங்களா பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். One of the beautiful character of Jesus Christ is obedient to the Father. Obedient to the Father. பிதாவுக்கு எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணிருந்தாருங்க? கீழ்ப்படிந்திருந்தார். See, when you obey God the Father, love, mercy, compassion, all will be added unto you. Amen. நம் கர்த்தருக்கு முழு சித்தத்தோடு நமக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் அன்பு, இரக்கம், தயவு எல்லாமே என்ன பண்ணப்படும்? கூட. Hallelujah. From our foregrandfather Adam, the problem is obeying. நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமில் இருந்து நம்ம அப்பா வரைக்கும் அம்மா வரைக்கும் என்னங்க பிரச்சனை? கீழ்ப்படியும். Hallelujah. Hallelujah. But he said, not my will, Father, but yours be done. ஆனால் அவரோ என்ன சொன்னாருங்க? கெத்செமனே தோட்டத்துல என் சித்தம் அல்ல, உன் சித்தத்தின்படி. Hallelujah. Hallelujah. My brother, my sister, when you come to the conclusion and tell God, Lord, not my will, but yours be done, you will grow spiritually. Amen. எப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே இனி என் சித்தம் அல்ல உன் சித்தம் செய்யப்படுவதாக என்று அவரிடத்தில் நீங்க சரண் அடைகிறீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. See, unless and until you do what he told you to do yesterday, he will not give you the next step advice. சொல்றது புரியுதா? நேத்து என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்யாத வரைக்கும் நாளைக்கு எங்க போனோம் என்ன பண்ணணும் அதை குறித்தான ஆலோசனையோ வழியோ அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, கொடுக்க மாட்டார். Are you with me? So we all have to grow. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, please grow. தயவுசெய்து வளருங்க, தயவுசெய்து வளருங்க. And finally, Acts chapter 13 verse 48 and 49. நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். All those who have predestined for eternal life, all the people have believed. Amen. படிங்க பார்க்கலாம். சுரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். Hallelujah. என்ன பிரதர்? நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் எப்படி படிங்க பிரதர் கரெக்ட்டா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் படிங்க. எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். இங்க கேள்வி என்னன்னா எதை விசுவாசித்தார்கள்? Those who predestined for eternal life, they believed what they believed. என்ன விசுவாசித்தாங்க? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. Amen. The next verse says that the word of God multiplied. கர்த்தருடைய வார்த்தை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வசனம் யாருக்குள்ள பெருகுதோ அவர்களும் பெறுவார்கள். Hallelujah. In whom the word of God is increasing and multiplying, they will also multiply. Hallelujah. Hallelujah. நன்றாக கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வந்து விட்டால், நமக்குள் வந்து விட்டால் வளர்ச்சி என்ன பண்ண முடியாதுங்க, தடை செய்ய முடியாது. நாம் வளர்ந்து கொண்டே போவோம். Hallelujah. In God's kingdom there is no addition, only multiplication. கர்த்தருடைய ராஜ்யத்துல கூட்டல் இல்லைங்க, என்னங்க இருக்குது? பெருக்கல் தாங்க. Hallelujah. Hallelujah. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க? வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க மாத்திரம் பெருகல, மற்றவர்களையும் பெருக வைத்தார்கள். Hallelujah. Those who received the word, they only not increase, they also become a source of increase in other people's life. Amen. மற்றவருடைய வாழ்க்கையை பாதிப்பதற்காக அவர் வந்திருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. அப்ப அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்கு வார்த்தையினாலே கொடுத்திருக்கிறார். Amen. God has given us eternal life through his word. தம்முடைய வார்த்தையினால இயேசு நமக்கு என்னங்க கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் எப்ப நமக்கு கிடைக்கும்? When we will get eternal life? When we will get eternal life, brother? Do you have eternal life?
நித்திய ஜீவன் இருக்கு அவங்களுக்கு. எப்ப இருக்கு? இப்ப வந்துருச்சா வரப்போதா? The moment you repent of your sin, you give your life to Jesus, amen, you passed over from death and entered into life. எப்பொழுது உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ, நீங்கள் மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு ஏற்கனவே உட்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 5:24, என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான். John chapter 5 verse 24 says that I verily I say unto you, he who hears my words and believes the one who sent me has eternal life. He will not come into judgment. He has passed over from death and entered into life. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாம் நித்திய ஜீவன் வாங்கி இருக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? நம்ம எப்படி வாழறோம்? இப்படியே நித்திய ஜீவன் எப்போ கிடைக்குமோ அப்படி வாழ்ந்துட்டோம். Hallelujah. தேவன் ஏற்கனவே நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. God has already given us the eternal life. Amen. Amen. Death is only a next door that we will cross and go into eternal glory. மரணம் என்பது இந்த வாசலை, இந்த உலக வாசலை கடந்து பரலோக வாசலுக்குள் நாம் போகிற ஒரு கதவு தான், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்துல பாக்குறோம், நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்க படித்து கொண்டே வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். When you read the Bible, there is a certain phrase repeats again and again in the Bible. According to the word of the Lord it happened. According to the word of the Lord it happened. மறுபடியுமா இந்த வசனம், இந்த கூற்று திரும்ப திரும்ப வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படி ஆயிற்று, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படி ஆயிற்று என்று சொல்லி ஒரு கூற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். This phrase will continuously coming from the Old Testament until the end of book of Revelation, according to the word of God. Hallelujah. Hallelujah. See, there is only one book that talks about what was before the beginning and what will be after the end. Hallelujah. இந்த பூமியில, இந்த உலகத்துல ஒரே ஒரு புத்தகம் மாத்திரமே ஆதிக்கு முன்பாக என்ன இருந்தது, இருக்கிறது, முடிவுக்கு பின்பாக என்ன இருக்கிறது, இருக்க போகிறது என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். according to the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? whatever the word of God said, it happened, it is happening and it is going to happen. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லினதோ, எதை சொன்னாரோ அதை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க யார் வார்த்தை நம்ப போறீங்க? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். Because his word will stand forever. ஏனென்றால் அவருடைய வார்த்தையானது காலங்கள் அழிந்து போனாலும், வானம் பூமி ஒழிந்து போனாலும் அழியாது நிற்கிறது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-7 வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலே தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இந்த உலகம் ஜல பிரயாசத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அடுத்து படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி பூர்வ காலத்தில் இருந்த உலகமானது ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இந்த உலகம், நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த உலகமும் கர்த்தருடைய வார்த்தையினாலே வானத்திலிருந்து வருகிற அக்னிக்காக இரையாக ரெடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்புறீங்களா? In the past, by the word of the Lord, the first world was deluged by the word of the Lord and destroyed. This present world where we are living, this also is reserved by the Lord and his word for the fire from heaven.
ஆமென் ஆமென். அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவர் வருகிறார் என்று தாமதிக்கிறார் என்று நிறைய பேர் வந்து கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. தாமதிக்கிறார் அல்ல, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The following verse says that God is not slow concerning his coming. Many people think, mock like that. Where is this coming? What is this promise? God is not slow. God is patient that none should perish. Amen. Everyone must come to the saving knowledge of Jesus Christ. Jesus expects everyone to come to the saving knowledge of Jesus Christ. Hallelujah. இந்த காலை வேளை ஒருவேளை இந்த இயேசு என்றவர் யாரும் தெரியல, ரட்சிப்பு என்றால் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு இது நல்ல நாள். Amen. If we say that I do not know what is this salvation, if I do not know who is this Jesus, this is the best day you can make Jesus as your Lord and Savior. Amen. Hallelujah. தன்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே. Amen. By no means he will cast away those who come to him. Amen. My brother, my sister, if you do not know Jesus Christ, come to him, he will receive you. Amen. ஒருவேளை சகோதரனே சகோதரியே இந்த காலவேளை இயேசுவை அறியாமல் இருந்தீங்களா, இயேசு அண்டை வாங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. The word of the Bible says, God says in his word what kind of situation and circumstance we are living. Amos chapter 8 verse 11. Amos எழுதின தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். Amos கரெக்ட் படிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இதோ தேசத்தின் மேல் நான் பஞ்சத்தை அனுப்பும் நாள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடிக்கான ஒரு பஞ்சம் தேசத்தின் மேல் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கிழக்குக்கும் மேற்குக்குமாய் தேவனுடைய வசனத்தை நோக்கி ஓடுவாங்க. படிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதேசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அவர்கள் அலைந்து திரிந்தும் கண்டடையாமல் போவார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிற இது காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச் முடிச்சிட்டு போகும்போது யாரும் வெளியிருக்கணும் கேட்பாங்க, எப்படி இருந்தது சர்ச்? என்ன சொல்லுவோம் நம்ம? சூப்பர்ங்க. என்ன சொல்லுவோம்? சூப்பர். If we finish our church and we go out, we meet our people, our relatives, or they will ask you, how was the church? Super. How was the church? What was the message? By the time you reach your home, the message is gone. Hallelujah. நிறைய சபைகள் அப்படிதான் இருக்குது. ஆமென். நிறைய சபைகள் அப்படிதான் இருக்கு. Many churches are like that. ஆமென். Hallelujah. Hallelujah. பாஸ்டர் நான் பார்த்து ப்ராஃபஸி சொல்லிட்டாருங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வேலையே செய்ய மாட்டேன். அவர் பர்ஸ் மேல கை வச்சு ஜாப் பண்றாரு, எம்டி பர்ஸ்ல 20 கேடி வந்துச்சு, நான் வேலைக்கு போக போறது இல்லைங்க. Hallelujah. அது இல்லைங்க. நான் இன்னைக்கு சபைக்கு போனேங்க, கர்த்தரின் பாவத்தை குறித்து உணர்த்தினார். அது சபை. Hallelujah. Today I went to church. God convicted me of my sin. I choose to repent today. கர்த்தரின் பாவத்தை குறித்து உணர்த்தினாருங்க சபையில. இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டுவிட நான் மனதாக இருக்கிறேன் என்று சொல்றேன் பாருங்க. அப்பதான் அந்த வார்த்தை என்ன, கர்த்தருடைய வார்த்தை சபையில இருந்தது. Hallelujah. Hallelujah. I pray in this morning time that all of you will have the testimony like that. இந்த காலை வேளை நம்ம சபை விட்டு போகும்போது நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த சாட்சி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Hallelujah. நம்ம இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம், கர்த்தருடைய வசனத்துக்கு பஞ்சம் இருக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. Hallelujah. Hallelujah. We are living in such a time as what the Amos chapter 8 verse 11 says,
there is no hearing of the word of God. Word of God is there. There is nobody to preach it and people are not willing to listen to it. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, ஆனா அதை பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையே நம்ம பேசியிருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருந்தா ஜனங்கள் சர்ச்சில் என்ன இருக்குல்ல, ஜனம் வர மாட்டாங்க. If we keep on talking the word of God, people don't come to church. Brother, what should I do? That's why we put color light and also the fog. சபைக்கு வர மாட்டாங்க பேர், அதனால எப்படியாவது கிரவுட் அட்ராக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், கலர் கலரா லைட் போட்டுருக்கிறேன், அந்த புகையெல்லாம் நான் விட்டுருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let us not follow that pattern. Amen. Paul wants to the early church, when after I depart, wolves will come into the church. பவுல் சொல்லுகிறார், நான் போன பிறகு சபைக்குள்ளாக ஓநாய்கள் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So he says that in the last days in the churches many doctrines will be preached. சபைகளிலே பலவிதமான போதனைகள் பிரசங்கிக்கப்படும். என்ன போதனைகள்? வசனம் சொல்லுகிறது doctrines of men. doctrines of men. படிக்கலாமா? மார்க் 7:7 நல்லா மனப்பாடம் பண்ணீங்க. மார்க் 7:7. இந்த ஜனங்கள் உதடுகளினால் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. படிங்க. மனுஷருடைய கட்டளைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம். என்ன பண்றாங்களா சபையில? இல்ல முன்னாடி படிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா? The teaching in the church, the doctrine of men as commandments of God. மனிதனுடைய போதனைகளை தேவனுடைய கற்பனைகளாக பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய போதனைகள் சபையிலே கர்த்தருடைய போதனைகளாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். பாருங்க எவ்வளவு டினாமினேஷன், பாக்குறீங்களா எவ்வளவு டினாமினேஷன்? அல்லேலூயா, எவ்வளவு டினாமினேஷன். மனிதனுடைய போதனைகள் சபையிலே கற்பனைகளாக போதிக்கப்படுகிறது. இரண்டாவது, the Bible wants about doctrine of demons. பிசாசுனுடைய போதனைகள் சபையில் இருக்குது என்று பவுல் எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பவுல் சொல்லுகிறாரு, வானத்திலிருந்து ஒரு தூதன் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்க கடவன் என்று சொல்லி தூதர்களின் போதனைகளுக்கு ஜாக்கிரதையா இருக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். Be careful of doctrines of men, doctrines of demons, doctrines of so-called angels. மனிதனுடைய உபதேசம், பிசாசுனுடைய உபதேசம், தூதனுடைய உபதேசம் சபையில வரும் என்று சொல்லி பவுல் எச்சரித்து வைத்திருக்கிறார். இதிலிருந்து எப்படிங்க நம்மளை காத்துக்கொள்வது? ஆமென், ஆமென். இன்னொன்னு சொல்றேன், கள்ள தீர்க்கதரிசியோ கள்ள போதகனோ வரும்பொழுது நான் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்ல மாட்டேன். ஹலோ. When a false teacher, when a false prophet comes, he will not advertise himself that I am the false prophet you are talking about. No. Amen. But he will teach you, he will preach you in such a way that he will deny Christ. அவருடைய பிரசங்கம், அவருடைய போதனம் எப்படி இருக்கும் என்றால், கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தாத, கிறிஸ்துவை ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட போதனைகளை வஞ்சனையாய் அவன் சபைக்குள் பிரசங்கிப்பான். அவன் தான் கள்ளபோதகன். அல்லேலூயா. You need to be very careful. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எவ்வளவு உங்களுக்கு பைபிள் தெரியுமோ அவ்வளவுதான் தேவனை பத்தி உங்களுக்கு தெரியும். ஹலோ. How much you know the Bible, that much only you know about your God. Hello. If you know only Psalm 23, you will always remember and remind yourself in a village with a lot of goats walking around you. Hello. How much you know the Bible, that much only you know your God. சொல்றது புரியுதா? ஆமென், ஆமென். எவ்வளவா வேதத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவ்வளவு மட்டும்தான் தேவனை குறித்து உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு மேல தெரியாதுங்க. Because my mind is finite, but he is infinite. ஏனென்றால் என்னுடைய சிந்தை சிறியது, ஆனால் அவரோ அளவிட முடியாதவர்.
அல்லேலூயா. அந்த அளவிட முடியாதவரை எப்படியாவது நான் என் பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் என்ன பண்ணிட்டார் நமக்கு வேதத்தை கொடுத்தார். I am incomprehensible, I am infinite, I am above the reach of anyone. Somehow my son, my daughter will know me, will have a relationship with me. That's why God has given the Bible in your hand. நான் ஆராய்ந்து முடியாதவராக இருக்கிறேன், எட்ட முடியாதவராக இருக்கிறேன், என் ஜனங்கள் எப்படியாவது என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர் நம்ம கையில வேதத்தை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. The book that you hold in your hand is not just a book. You are holding God's word in your hand. நீங்கள் கையில பிடித்திருப்பது ஒரு சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறீர்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா அந்த காலை வேளையிலே? ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That's why the Lord says, you shall know the truth and the truth will set you free. Hallelujah. நம்ம எல்லாரும் அந்த காலை வேளை கண்களை மூடி, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், ஆவியானவர் நிச்சயமா உங்களோட பேசுவார். I believe, I hope the Spirit of God definitely ministered to you through His words, through the scriptures.